ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆசீர்வாதமான தொழில். ஆதியாகமம் 9:20 சொல்லுகிறது, நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். நோவாவின் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாகும். அவர் நீதிமானாயும் இருந்தார், உத்தமனாயும் இருந்தார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் நோவாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் உடன்படிக்கை செய்தார். நோவாவையும் அவருடைய சந்ததியையும் ஆசீர்வதித்தார். நோவா 3 வேலைகளை மாறி மாறி செய்தார் என்பதை நாம் அறிகிறோம். முதலாவதாக அவர் பேழையை கட்டினார். பேழையை கட்டுவது சாதாரணமான காரியமல்ல. அது 300 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமானது. அது எவ்வளவு பெரிதாய் இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். கிபி 1850ஆம் ஆண்டு வரையிலும் அவ்வளவு பிரமாண்டமான ஒரு கப்பலை யாரும் கட்டினதில்லை. நோவா அந்த பேழையை கட்டும்போது பெருமழை பெய்வதற்கு எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் அவரை நம்பியிருக்க மாட்டார்கள். கப்பலை ஏன் வெட்டாந்தரையிலே கட்டுகிறீர், கடற்கரையிலே கட்டுவதுதானே என்று பரியாசம் பண்ணியிருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பரியாசங்களின் மத்தியிலும் நோவா தன்னுடைய வேலையை கைவிடவில்லை. பொறுமையோடு கப்பலை கட்டி முடித்தார். இரண்டாவதாக அவர் செய்த வேலை கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்ததாகும். நீதியை பிரசங்கித்தவராகிய நோவா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:5. எத்தனை ஆண்டு அப்படி பிரசங்கித்தார் என்பது தெரியவில்லை. அதிகமான வேத பண்டிதர்கள் 120 வருடம் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 6:3 முன்வைக்கிறார்கள். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது குறைந்தது 100 வருடங்களாவது நோவா பிரசங்கித்து வந்திருக்க கூடும் என்று எண்ண தோன்றுகிறது. நோவாவுக்கு 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். நோவாவுக்கு 600 வயதாகும் போது பூமியில் மழை பெய்தது. ஆதியாகமம் 7:11. ஆகவே 100 ஆண்டுகள் பிரசங்கித்திருக்க கூடும். ஆனாலும் யாரும் மனம் திரும்பவில்லை. ஜல பிரளயத்திற்கு பிறகு கப்பல் கட்டும் வேலையும் அவருக்கு இல்லை, பிரசங்கிக்கும் வேலையும் இல்லை. ஆகவே திராட்சை தோட்டத்தை வெற்றிகரமாக நாட்டினார். இஸ்ரவேலர் திராட்சை தோட்டங்களை பெரும் செல்வமாக கருதுவார்கள். ஒலிவ மரம் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், அத்தி மரம் அரசியல் வாழ்க்கைக்கும் நிழலாட்டமாய் இருக்கிறது போல திராட்சை தோட்டம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்தாலும் அதில் உண்மையும் உத்தமமாய் இருங்கள். அந்த வேலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நல்லது, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றும் மத்தேயு 25:21. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றும் கர்த்தர் சொல்கிறார். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். இன்றைய நினைவிற்கு 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம்.
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக் கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 25 மற்றும் 26 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 8 அதிகாரம் 1-17 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து மென்மேலும் உங்களை பெருக பண்ணி உயர்த்துவாராக. ஆமென்.